ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வந்திருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அது கார்டன் சம்மந்தமாக கிடையாது. அப்புறையே கார்டனில் நிற்கிறேன்னு தானே கேட்குறீங்க. இந்த 23,000 உறவுகள் எனக்கு கிடச்சிது, அதை வாங்கி தந்தது இந்த கார்டன் தானே. இதில் வச்சு என்னுடைய உறவுகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் ஓடோடி வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ தெரியுமா? நான்லாம் இப்போ வெயிட் லாஸ் ரெசிபி, ஆரோக்கியமான விஷயங்களை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறதுக்கு துவங்கியிருக்கேன். நிறைய பேர் கேட்டனால தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வெயிட் லாஸ் ரெசிபியே போட்டிருக்கணும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 2 ரெசிபி போட்டுட்டேன். பரவாயில்ல, ஒரு சில விஷயத்த நான் பேசிடுறேன். என் மனசில் ஏதாவது பட்டுச்சுன்னா அதை சொல்லியே ஆகணுங்க. இல்லை அப்படின்னாக்க நமக்கு மண்டை வெடிச்சிரும். சரிங்களா? உங்களுக்கும் அப்படி இருக்குதான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, ஒரு கதை, நிஜ கதை தான். சரியா? நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படி ஜாலியாக வெளியிலலாம் போகிறது சகஜம் தானே. அப்படி எத்தனையோ இடங்களுக்கு இப்போது வெளியில் சாப்பிட்றதுக்காக போயிருப்போம், இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக போயிருப்போம், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வேல்யூஷன் போயிருப்போம். இப்படி பல இடங்களில் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்றது வழக்கம். அப்படி சாப்பிடும்போது இப்போ ஒரு பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் எல்லாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 4-5 வாய் சாப்பிட தான் பிடிக்கும். அதுக்கு மேலே எனக்கு சாப்பிட முடியாது. ஆனால் அதில் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். ஆனால் பிரியாணி கடையில் பிரியாணி ஹோட்டலில் எப்படி வச்சுருப்பாங்க, அதிகபட்சமாக எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய சாப்பாட்டினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தானே அதில் பேக்கிங் இருக்கும். நம்ம அதுக்காக நம்ம வயிறு பெறாத, சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம 3 மடங்கு அதில் ஜாஸ்தி இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வயிறு என்ன ஆகுது? அது என்ன டஸ்ட்பின்னா? சாப்பிடக்கூடாது. அப்புறம் நிறைய பேர் குழந்தைங்க சாப்பிட்டு வைக்கிற மிச்சத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? நம்ம என்ன டஸ்ட்பின்னா மிச்சத்தெல்லாம் வயிற்றுக்குள்ளே போடுறதுக்கு? பெண்கள் அந்த வேலையை ரொம்பவே செய்வோம். நானும் செஞ்சுருக்கேன். இப்போ தான் திருந்தியிருக்கேன். நான் திருந்தின மாதிரி நீங்களும் திருந்த வேணாமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு பிரியாணி ஆசையாக இருக்குது, சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், வாய்க்கு சாப்பிட்றோமா வயிற்றுக்கு சாப்பிட்றோமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு நாக்குக்காக சாப்பிடாதீங்க, வயிற்றுக்காக சாப்பிடுங்க. வயிறு எவ்வளோ கொள்ளுதோ அதை விட கொஞ்சம் குறைச்சே சாப்பிடுங்க. எப்போவுமே வயிறு ஃபுல் மீல்ஸ் எடுக்கக்கூடாதுங்க. என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க, வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. ஒரு 3/4 வயிறு, கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிற அளவுக்கு இடம் இருக்கட்டும். சரிங்களா? தவங்க சாப்பிட்டிங்கன்னா வெயிட் எங்கேருந்து குறையும். அதுக்கப்புறம் எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வரதாங்க செய்யும். சரியா? அதை நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது நிறைய பேர் டயட்டுன்னு நம்மளை கஷ்டப்படுத்தி பட்டினி கடந்து வயிறே சாப்பிட்றதுக்கு பட்டினியாக இருந்து டயர்டாகி அப்புறம் முகம்லாம் ஒரு மாதிரி வயசான மாதிரி 30 வயசுலேயே ஆகி அப்படி வெயிட் லாஸ் பண்ணி, இல்லைன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி வேணாங்க. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஆசையாக என்னெல்லாம் சாப்பிட்ணும் நினைக்குமோ அதெல்லாம் சாப்பிட்டு நம்மளோட டயட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். தெரியுமா? ஒன்றும் இல்லை, சாப்பிட்றீங்க. இப்போ வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது சாதம் அதிகமாக சாப்பிட்டு காய் குழம்பெல்லாம் ஒரு காய் தான் வச்சு பழகிருப்பீங்கள்ல, மாற்றுங்கங்க. சாதம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காய், ஒரு கீரை, ஒரு துவையல், ஒரு எக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு வெஜிடபிள், அப்படி மாற்றுங்க. அதுக்கப்புறம் குழம்பு வச்சாலும் சரி, குழம்பே இல்லாமல் காய் போட்டு சாப்பிட்டுக்கிட்டாலும் ஓகே தான். அப்புறம் சாதத்தை அந்த பக்கம் பொரியல் மாதிரி ஒன்றே கொண்டுட்டு போயிருங்க. சூப்பராக டயட்டு ஃபாலோ பண்ணலாம். சாதம் சாப்பிட்டா அப்படி சாப்பிடணும், இல்லைன்னா சிறுதானியம் சாப்பிடணும். எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப கான்சியஸாக என்ன மாதிரி சாப்பிடணும், இது சாப்பிட்றது ஓகேவா, இதில் நமக்கு சரிவீத உணவு சரிவீத சத்துக்கள் கிடைக்குதா, சும்மா வயிறு நிறையிறதுக்காக சாப்பிட்றோம் ஆனால் சத்தே இல்லை அப்படின்னாலும் கஷ்டம். அதாவது நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக சூப்பராக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே நேரம் ஹெல்த்தியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னில் தெரியும். நம்மளோட என்ன சொல்கிறது, இவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஆனால் ஸ்கின்னில் தெரியும், நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டயட் ஃபுட்டுக்கு மாறுங்கங்க. சரிங்களா? இவ்வளோ மல்லிகை பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இஷ்டத்துக்கு என்ன கிடைச்சாலும் சாப்பிடாதீங்க. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சில பேர் எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிரேவிங்கை மாற்றுறதுக்காக சாப்பிடணும்னு தோன்றப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. குறிக்கணும்னு சொல்லும்போது மாதுளம்பழம், டேட்ஸு, இப்படி என்ன பிடிக்குமோ அது எது நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதோ அதை குறிக்க பழகுங்க. எப்போவுமே எண்ணெய் பலகாரமாக சாப்பிடாது. அதுக்காக சாப்பிடவே கூடாதா அப்படின்னா எப்போயாவது சாப்பிட்டா தப்பு இல்லைங்க.
சரிங்களா? அப்படியே சாப்பிட்டாலும் வீட்டில் உள்ளதாக சாப்பிடுங்க. ஒரு பயிறு, ஒரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி குறைக்க பழகுங்க. கடையில் உள்ள ஐட்டம்ஸை வந்து தவிர்க்க பாருங்கள். வேணுங்கிறப்ப என்னைக்காவது சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. ஆனால் எப்போவுமே அப்படி சாப்பிட்டோன்னா அது வந்து நமக்கு வெயிட் போடும். டஸ்ட்பின் என்ன ஆகும், கொஞ்ச நாள் அது நிரம்பி வழிஞ்சு அப்படியே இருந்ததுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிக்கலாம். அது மாதிரி தான் நம்மளுடைய உடம்ப நம்ம பார்த்துக்கல அப்படின்னா நமக்கு வந்து அது கெடுதலை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எங்கே போனாலும் இப்போ கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லா காயும் வைக்கிறாங்க, என்னென்னவோ ஸ்வீட் வைக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம வயிறு கொள்ளாமல் சாப்பிடக்கூடாது. கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி நோ அப்படிங்கிறத ஃபுட்டுக்கு சொல்லதுக்கு பழகணுங்க. அதை நிறைய பேர் சொல்ல மாட்டோம். நோனே சொல்லதுக்கு கஷ்டப்படுவோம். அந்த நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும். அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. எந்த விஷயத்தில், ஃபுட்டில். சரிங்களா? எனக்கு தோணுனதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சிறுதானிய உணவுகளுக்கு மாற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே நம்முடைய முன்னோர்கள் இருந்த மாதிரி நம்ம இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். அம்மா இப்போ தானே கொஞ்ச நாள் 16 நாள் ஆகுது. அம்மா இறந்து போகும்போது வயசு 87. ஒரு முடி கூட நரைக்கலைங்க. சொன்னால் நம்ப முடியுதா? இப்போ உள்ள குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இளநரை வந்துடுது. எங்கள் பாட்டி இறந்து போகும்போது 70 வயசு. அவங்களையும் கடைசி காலத்தில் நான் தான் பார்த்தேன். ஃபுல்லாக லீவு போட்டு போய் அப்பயே வேலைக்கு வந்துட்டு ஃபுல்லாக லீவு போட்டு அவங்க கூட இருந்தேன். உயிர் போகிற தருவாய் வரைக்கும் பாட்டியை நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கும் முடி நரைக்கவே இல்லைங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்முடைய நிறைய பாட்டிமார்களை பாருங்கள், அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. நம்மளால் சும்மா அந்த 4 பாத்திரத்தை கழுவி வீட்டை கூட்டி அதுக்கே நம்ம ஆள் வைக்கிறோம். சமையல் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியலை. ஆனால் அவங்களாம் எவ்வளோ வேலை பார்த்தாங்க பாருங்கள். காட்டில் வெயிலில் நின்று வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ நம்மளை அது மாதிரி சில பேர் வேலை பார்த்தா ஐயோ வயசானதுக்கப்புறம் அதே எடுக்காதீங்க. 30 வயசு 40 வயசு வந்துட்டாவே நம்மலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நம்ம குழந்த பிறந்திருக்கு, வெயிட்டை தூக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாக வேலை பார்க்கக்கூடாது, ஆள் போட்டு தான் வேலை பார்க்கணும். அவங்களும் நம்மளை மாதிரி பொண்ணு தானே, அவங்க பார்க்காங்கல்ல, அவங்க வறுமைக்காக பார்க்காங்கல்ல, அவங்க ஹெல்த்தியாக தானே இருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு மாறணும். ஸோ நம்ம பார்த்தா கஷ்டம். மனசை முதல்ல மாற்றுறதுக்கு பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மனசை வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அப்போனா உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். சரி, வளவலன்னு ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், டேக் கேர், பை, see you.